தேவ பிள்ளைகளே எப்படி இருக்கீங்க? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார்கள். அவர் மேல் பாரத்த வச்சுட்டு நீங்க சந்தோஷமா இருங்க. நீங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் அவர் சிலுவையிலே எல்லாத்தையும் சுமந்துட்டார். உங்கள் துக்கங்கள், வேதனைகள், வியாதிகள், வறுமை, தரித்திரங்கள் எல்லாத்தையும் சுமந்துட்டு நீங்க இனி சுமக்க தேவையில்லை என்பதற்காக சிலுவையில் உள்ள ஆசீர்வாதத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பயப்பட மாட்டீங்க. விசுவாசமா இருப்பீங்க. இன்றைக்கு நம் செய்தியின் தலைப்பு ஆனந்த களிப்பு. செய்திக்கு ஆதாரமா ஏறெடுக்கப்பட்ட வேத வசனம் ஏசாயா 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இந்த மேற்கண்ட வசனத்தின்படி பார்க்கும்போது கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கல்வாரில் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாகி ஒளியினுடைய சாத்தானுடைய பிடியிலிருந்து தேவனிடத்துக்கு சேர்க்கப்பட்டவர்கள் தான் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி. ஆனா இப்போ மறுபடியும் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த மனம் திரும்புதலை குறித்து இதுல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் வேதனை சோதனைகளையும் சந்திக்கும் போது மனதை எடுத்து இந்த போராட்டத்து மேல பிரச்சனை மேல வச்சுட்டு ஒரே புலம்பி தவிக்கிறீங்க. அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையின் பக்கமாய் திரும்பும்படியாய் இந்த செய்தியை கர்த்தர் பேசப் போகிறார். அது மாத்திரம் இல்ல, ஆனந்த களிப்புடன் பாடி அப்படின்னா விவரிக்க முடியாத சந்தோஷம். சில பேர் சொல்லுவாங்கல்ல, ஐயோ நினைச்சே பார்க்காத அளவுக்கு கர்த்தர் இப்படி ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டாரு. அந்த அத நினைச்சாலே எங்களுக்கு ஆனந்தமா இருக்கு. அப்படி ரொம்ப அதாவது சந்தோஷத்துல சில பேர் ரொம்ப குதிப்பாங்க. அதுதான். அதாவது துள்ளி குதிக்கிறது அப்படி சொல்லலாம். ஆனந்த களிப்பு. அது மாத்திரம் இல்ல, அதுல சீயோனுக்கு வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சீயோன் என்றால் சீயோன் வடிவமான அது சீயோன் என்று சொன்னாலே என்ன அர்த்தம்னா, அங்க சர்வ பூமியின் மகிழ்ச்சியா இருக்கிறது. அதுவே மகாராஜ். சீயோன் என்றாலே கர்த்தர் விரும்பி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்தலம்னு அர்த்தம். சங்கீதம் 48 2ல அதனால தான் பரிசுத்த வேதாகம் சொல்லுகின்றது. சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு. எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிர். இப்ப உள்ள சீயோன் குமாரத்தி புலம்பல்லையும், தவிப்புலையும், வேதனையிலையும், சோதனையிலையும் மாட்டிக்கிட்டு அப்படியே எங்க சந்தோஷமே இல்லையா? கடுகளவு சந்தோஷமே இல்லையா? ஆனா வேதம் என்ன சொல்லுது? நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிப்பு. நீங்க மகிழ்ந்து களி கூறணுங்க. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். பயம் உங்கள சந்தோஷமா இருக்கவே விடாது. ஆனா பயத்துக்கு ஆப்போசிட் என்ன? விசுவாசம். விசுவாசம்னா என்ன? நம்பப்படும் முறையும் காணப்படாத நிச்சயம். கர்த்தர் உங்களை குறித்து சொன்ன வாக்குத்தத்த வசனங்கள், அத நீங்க முழு இருதயத்தோடு விசுவாசிப்பீங்க. ஏன்னா தைரியமா இருக்கலாம். ஆண்டவர் நமக்கு பரிசுத்த வேதாகம் நமக்கு அவர் உயிலா எழுதி கொடுத்திருக்கிறார். நீ கவலைப்படாத, நான் உன்னோட இருக்கேன். எல்லாவற்றுக்கும் பாருங்க. அது மட்டும் இல்ல, உலக பிரகாரத்துல பார்க்கும்போதே, அந்த உயில் எழுதுனா மரிச்சதுக்கு அப்புறம் தான் அதனுடைய பிரயோஜனப்படும். அதே மாரி நம்ம கர்த்தர் அதுக்காக மரித்து உயிர்த்து எழுந்துட்டார். அவ்ளோ பெரிய வல்லமை உள்ள தெய்வம். இப்ப பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்லாம் பார்க்கும்போது, அவங்க ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அந்த மாரி தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, இயேசுவின் நாமம் அப்ப இது பண்ணா, அதுக்கப்புறம் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள, இப்படி இந்த மாரி வேத புத்தகம் எல்லாமே நமக்கு இப்போ புதிய புதிய ஏற்பாடு புது உடன்படிக்கை பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டாச்சு. இன்னும் ஏன் நீங்க பயப்படுறீங்க? விசுவாசத்துல நிலைச்சு நிற்கணும். அந்த விசுவாசம்னா எப்படிங்க வரும்? வேதத்தை எடுத்து அதாவது மோசே மரிச்சு போன உடனே யோசுவா பயப்படுறாரு. ஏன்னா இந்த ஜனங்கள் ரொம்ப வணங்கா கழுத்து உள்ள ஜனம் அடம் பிடிப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குமே பயந்துக்கும்போது அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு யோசுவா 1:5ல நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதில் உன்னை கைவிடல. இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கலாம் ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லைன்னு முதல்ல நீங்க அதை நம்பணும் அந்த வசனத்தை. இந்த வசனத்தை என் மீது என் குடும்பத்தின் மீதும் அறைந்து நான் ஜெயம் எடுக்கிறேன். என் உயிரோடு இருக்கும் ஒருத்தர் ஏத்து நிற்க முடியாது அப்படின்னு நீங்க சொல்லணும் அந்த வார்த்தையை. எப்பவுமே தெரிஞ்சுக்கொள்ளுங்க, வாக்குத்தத்தம் கர்த்தர் பேசுவாரு. அதுக்கப்புறம் அதே வார்த்தையை எடுத்து நம்ம பேசணும். அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு மார்க் 11:23ல அவர் என்ன சொல்றாருன்னா, மலையை பார்த்து பேசு, உன் பிரச்சனையை பார்த்து பேசு, உன் போராட்டத்தை பார்த்து பேசு, உனக்கு விரோதமா எழும்பி நிற்கிற அந்தகார வல்லமையை பார்த்து பேசு, அப்பாலே இப்ப சாத்தானே தள்ளுண்டு சமுத்திரம் போ இயேசுவின் நாமத்தினால் அப்படின்னு நீங்க சொல்லணும். சொல்லிட்டு அடுத்த பகுதியில பார்க்கும்போது சந்தேகப்படாமல் இருதயத்தில் விசுவாசிக்கணும். சந்தேகப்படாம இருந்ததும் முழு இதயத்தோடு கர்த்தர் வார்த்தையை பிடித்து அவரை நம்பி நிக்கணும். அப்புறம் என்ன சொல்ற? தாம் சொன்னபடியே நடக்கும். யாரு? சொன்னவன் யாரோ? மலையை பார்த்து எவன் சொன்னாரோ அவன்.
தான் சொன்னபடி நடக்குது. அவர் வாயினால அதை சொல்லி விசுவாசி. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். கிறிஸ்தவம்னாலே அறிக்கை தான். விசுவாச அறிக்கை தாங்க. சூழ்நிலைகள் எல்லாம் ஏத்துறீங்க. அப்ப நீங்க சூழ்நிலைய பார்ப்பீங்களா? தேவனுடைய வார்த்தைய பார்ப்பீங்களா? சூழ்நிலைய பார்க்கிறவங்க தரிசித்து நடக்கிறவங்க. வார்த்தைய பார்க்கிறவங்க விசுவாசி நடக்கிறவங்க. ஏன்னா வேதம் என்ன சொல்லுது? விசுவாசித்தே நாங்கலாம் பேசுறேன். நம்முடைய போராட்டம் வந்து விசுவாச போராட்டம். நல்ல போராட்டம். ஏன்னா அவர் கர்த்தர் துணை நின்று கர்த்தர் கூட இருக்கிறார். கிருபைன்னா என்னங்க? பாவியா இருக்கும்போது நமக்கு கொடுத்து நம்மள கிருபையினால் ரட்சித்து மீட்டுக் கொண்டார் இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் கூட இருக்கிறது கிருபை. ஆண்டவர் கூட இருக்கிறாரு. சேனைகளின் கர்த்தர் கூட இருக்கிறாரு. ஆண்டவர்னா யாரு? அதான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, நம்ம வந்து உலகத்தார் போல மாம்சம் சொல்லுத, பிசாசு சொல்ல, பிசாசு வந்து நம்ம இருதயத்துல உட்கார்ந்து சிங்காசனம் போட்டு அவன் ஆண்டு கொண்டிருந்தான். ஆண்டவர்னா ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் இருதயத்துல வந்து சிங்காசனம் போட்டு அவர் ஆளுகை செய்கிறாரு. இப்ப நம்ம யார் ஆளுகைக்குள்ள இருக்கோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ஆளுகைக்குள்ள இருக்கோம். அதனால நீங்க பயப்படவே வேண்டாம். தைரியமா இருங்க, விசுவாசமா இருங்க. வார்த்தை என்ன சொல்லும் அதன்படி கேட்டு நடங்க. எந்த பிரச்சனையும் பார்த்து புலம்ப கூடாது. அதுக்குதான் எவ்வளோ பரிசுத்தவான்கள் நடந்த சம்பவம் முழுசும் வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. தைரியமா இருக்கணும். சில காரியங்கள பார்த்துன்னு மலைச்சு நிக்கிறீங்களா? அப்போ ஆண்டவர் உங்கள பார்த்து மோசே அப்படித்தானே இந்த ஜனங்களுக்கு இறைச்சி சாப்பிடணும்னு ஆசை வந்துடுச்சே, நான் என்ன பண்ணேன்? மோசே பயங்கரமா புலம்புறாரு. ஆண்டவர பார்த்து கேட்கிறாரு. அதுக்கு கர்த்தர் மோசேயே, என் கை குறுகி இருக்குதப்பா. நான் வந்து இது நடக்குமா நடக்குமா? இப்போ காண்பா காட்டி குடுத்து செய்து முடிச்சாரு இல்லையா? ஆண்டவரால எல்லாம் செய்யும் முதல்ல நீங்க விசுவாசிங்க. அவரை எல்லாம் கூடுங்க. அதுதான் சீயோனுக்கு திரும்புவார்கள். அங்க பாருங்க அதுல சொல்லப்பட்டிருக்கு. ஆ எல்லாவற்றிலும் நாம் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இந்த எல்லா காலங்களும் இந்த வசனத்தின் மூலமா கர்த்தர் நம்மளோடு பேசப்போறார். நம்ம இந்த சஞ்சலம், தவிப்பு அந்த எல்லாம் சொல்லும்போது யாரு உங்களுக்கு ஞாபகம் வருது? யோசேப்பு தானே ஞாபகம் வரும். அதுதானே. எவ்வளோ பெரிய போராட்டத்த யோசேப் சந்திச்சார். ஒரு நாளாவது முறுமுறுத்தாரா? ஒரு நாளாவது அழுது நின்னாரா? எல்லாம் பாருங்க அவருடைய காரியங்கள் எல்லாம். சிறு அது அது உண்மையா இருந்தா 17 வயசுல வந்து ஒரு சொப்பனத்த காணும். எல்லாம் அந்த சொப்பனம் கிடைச்சுது. சில பேர் சொல்லுவாங்க, நாங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் தான் கஷ்டப்பட்டோம் சிஸ்டர். இப்ப ரொம்ப கஷ்டப்படுறோம். இல்ல, விசுவாச பாதையில கர்த்தர் நடத்துவார். அதுதான் நீங்க பயப்படக்கூடாது. அவர் கூட இருக்காரு. இன்னொன்னு ஒவ்வொரு நாளும் நீங்க சொல்லுங்க, நீங்க என் கூட இருக்கிறீங்க, என் கூட இருக்கிறீங்க, என் கூட இருக்குன்னு சொல்லுங்க. அந்த ஏசாயா 41:10 சொல்லுவாரு, "நீ பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன்." ஆண்டவர் உங்கள பார்த்து சொல்றாரு. நீங்க ஆண்டவரே நீர் என் கூட இருக்கல. அவரு சொல்றாரு, "நான் உன் கூட இருக்கிறேன்மா." எதுக்கு இருக்கிறேன்? நான் உன்ன பலப்படுத்தி, உனக்கு முதல்ல பலப்படுத்தி தான் நமக்கு சகாயம் செய்வார். நம்மள பலப்படுத்தின பிறகு சகாயம்னா உதவி. அதனால ஒரு நாள் திகைச்சு நிப்பீங்க. "நான் உன் தேவன்" அப்படின்றாரு. அப்புறம் சொல்றாரு, "உன்னோடு போராடினவளை தேடியும் காணாதப்ப அவங்க இல் பொருளாய்." ஒவ்வொரு நாளும் சொல்றேன், இந்த போராட்டத்துல கர்த்தர் உங்களை கைவிடுவதற்காக இல்ல அனுமதிக்கலங்க. எல்லா விதத்திலும் தகப்பன் எந்த மகன் சிக்ஷையின் மூலமாய் கர்த்தர் கொண்டு போய் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் அந்த போராட்டம். இந்த யோசேப்ப எடுத்துக்கங்க. அவனுக்கு எல்லாம் நெகட்டிவ்ஸா நடந்து தூக்கி தூக்கி போட்டா என்ன ஆண்டவர் கூட இருக்கிறார் சிறைச்சாலையில தூக்கி போடுறாங்க. அங்க போய் செய்யாத குற்றத்துக்கு போடுறாங்க. அங்க பார்வோன் மனைவி பிடிச்சு எல்லாமே நெகட்டிவா போயிட்டு இருக்க மாரி தெரியுது. ஆனா தேவனிடத்திலிருந்து சகலமும் நன்மைக்கு ஆண்டவர் ஒரு பக்கம் இப்படி நடக்க ஒரு பக்கம் அவனுடைய உயர்வை நோக்கி கொண்டு போய் கரெக்டா கொண்டு போய் சிறைச்சாலையில இருந்தவனை கொண்டு போய் ஆளுநராய் மாத்தி போறார். இதுதான் கர்த்தர் செய்யும் செயல். அதனால சோர்ந்து போகாதீங்க. தினந்தோறும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தினந்தோறும் நன்றி சொல்லுங்க. கடந்து வந்த பாதையெல்லாம் திரும்பி பார்க்கும்போது எவ்வளவு பெரிய காரியங்களை நீர் எனக்கு செய்தீர் ஆண்டவரே. நான்லாம் சில நேரத்துல சில சோர்வுகள் வரும்போது கடந்து வந்த பாதையை நினைச்சு எப்படியெல்லாம் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். முடியாத இடத்துல வந்து எப்படி முடிச்சு கொடுத்தாரு. கண்ணீரோடு நிக்கும்போது தவிச்சு நிக்கும்போது நம்ம கூட வந்து எப்படி நம்மளை பலப்படுத்தினாரு சொல்லி நான் நன்றி சொல்ல ஆரம்பிச்ச உடனே எனக்கு வந்து விசுவாசத்துல வந்து ஒரு தைரியம் வந்துரும். அதான் நீங்க செய்யணும். சஞ்சலம் என்று சொல்லும்போது விசுவாசத்தால் சஞ்சலம். அதுக்கு பிறகு நித்திய மகிழ்ச்சி. நித்திய மகிழ்ச்சி என்றால் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், ஒளிந்து போகும். எல்லா காரியங்களும் சஞ்சலம் தவிப்பு என்றால் சிறுமைப்படுத்தப்படுதல் என்று ஆதியாகமம் 41:52 சொல்றாரு. யோசேப்பின் சஞ்சலம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டார். சிறுமைப்பட்ட தேசத்தில் அதில் தான் சங்கீதம் 90:15 கூட சொல்றாரு. நான் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் நான் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் சரியாய் மகிழ்ச்சியா நீங்க வந்து கவலைப்பட்டு அதாவது இருள் வந்தா நிச்சயமா பகல் இரவு வந்தால் பகல் வரும். அதே போலதான் நீங்க நினைக்கிறீங்க ஏன் இந்த போராட்டத்துல ஒரு முடிவு வரல? ஆண்டவர் சொல்ல உங்க தீர்வே உங்கள்ட்ட சொல்லிட்டாரு. ஏன்னா யுத்தம் உங்களுடையது இல்ல அவருடையது. ஜெயத்தை கர்த்தர் கொடுத்துட்டார். நீங்க விசுவாசிக்கணும்.
நீங்க விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. இங்க பாருங்க, சிறுமைப்பட்டவன் என்று சொல்லும் யோசேப்பை குறித்து அ ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துல அவனுக்கு 17 வயதுல அவன் சிறைமைப்படுத்தப்பட்டான். ஆதியாகமம் 37:3ல யாக்கோபுக்கு முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் யாக்கோபு அவனை மிகவும் நேசித்து பல வர்ண அங்கியை அணிவித்தான். இது நிமித்தம் அவன் சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள். ஆமா, அப்பா ரொம்ப நேசிக்கிறார். அதனால தான் எப்பவுமே சொல்லுவேன், எல்லா பிள்ளைகளையும் ஒண்ணு போல நேசிக்கணும் பெற்றோர். சில பேர் வந்து பெரிய பையன நல்லா நேசிப்பாங்க. சின்ன பையன அப்படி விட்டுருவாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. அந்த பிள்ளைகளுக்கு வந்து மனசுல வந்து வேற்றுமை நிழல் வரவே கூடாது. எங்க சில பிள்ளைகள் சில வீட்ல போய் விசாரிச்சோம்னா சொல்லுவாங்க, "எங்க அப்பாவுக்கு எங்க எங்க அண்ணன தான் பிடிக்கும்." சில இன்னும் பிள்ளைங்க சொல்லுவாங்க, "எங்க அம்மாவுக்கு என் தம்பிய தான் பிடிக்கும்." இப்படிலாம் இல்ல. எல்லா பிள்ளைகளும் ஒண்ணு போல நேசிங்க. எல்லாமே கற்பத்தின் கனி கர்த்தரால் கொடுத்த சுதந்திரம் தான். அந்த பிள்ளைகளுக்கு முன்னால வேற்றுமையை காட்டாதபடி வளர்க்கணும். இங்க பாருங்க, அவங்க இது நிமித்தம் அந்த சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. 4ஆம் வசனத்துல அவன் ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்த நிமித்தம் இன்னும் அதிகமாய் அவனை பகைத்தார்கள். 8ஆம் வசனத்துல அவன் சகோதரர்கள் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவன் கண்ட சொப்பனத்தின் நிமித்தம் அவன் வார்த்தைகள் நிமித்தம் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். சொல்லப்படுறது 9ஆம் வசனத்துல இன்னும் ஒரு சொப்பனம் கண்ட, சும்மா இருக்கிறாரு அந்த யோசேப்பு. இதே வேலை. அதாவது இன்னசென்ட்டா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மனசுல எதுவுமே வைக்க மாட்டாங்க. சில பேர் வந்து ஜெபத்துக்கு வரும்போது கூட அவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டுவாங்க. சிலது ஐயோ! இதெல்லாமா சிஸ்டர்ட்ட சொல்லி ஜெபம் அவங்க நான் சொல்லுவேன், விட்டுருங்க. அவங்க ரொம்ப இன்னசென்ட்டா சொல்றாங்க ஜெபிக்கிறதுக்கு. அப்படி சொல்லணும். நம்ம ஆண்டவரும் அதத்தாங்க விரும்புவாரு. சேதமே நல்லா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஞானி மாரி பேசுவாங்க. நமக்கே கோபம் வரும். அப்ப ஆண்டவருக்கு தன்னைத்தான் உயர்த்திட்டு பேசுவாங்க. ஒண்ணும் இல்ல. நம்ம இன்னைக்கு உயிரோட இருப்பது அவருடைய கிருபை. நமக்காக ரத்தம் சிந்துனது இயேசு தான். அதே போல நம்மை மேன்மையடைய பண்ணத்தான் அவர் தாழ்மையை தடுத்துக் கொண்டார். ஆனால் ஒரு நாளும் நம்ம மேன்மை பாராட்டினா ஒண்ணு இயேசுவின் நாம தவிர வேற எதை குறிச்சும் மேன்மை பாராட்ட வேண்டாம். ஏன்னா அவர் தான் நம்மள ஐஸ்வர்யம் கொடுக்கிறாரு, ஆஸ்தி கொடுக்கிறாரு, அந்தஸ்து கொடுக்கிறாரு, உயர்வை கொடுக்கிறாரு. அவர் மூலமா நான் என் கொம்பு உயரும் அப்படின்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினால தான். அதை பத்தி நினைச்சுக்கணும். இங்க அது போல இப்ப இன்னும் ஒரு சொப்பனம் கண்டேன்னு சொல்றான். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். 10ஆம் வசனத்துல நானும் உன் தாயாரும் உன் சகோதரனும் சகோதரன் மட்டும் குனிந்து உன்னை ஜனங்க உன் வணங்க வருவோமா என்று அவனை கடிந்து கொண்டார். தகப்பன்னு கோவம் வருது. என்னடா பேசுற நீ? அவன் கூட சொல்லுவான்ல சிலது, ஏன் நீ சின்ன பையன் வாய் மூடு அப்படின்றாங்க. அதுவும் இந்த சின்ன பிள்ளையா பிறந்தவன்ல கண்டுக்கவே குடும்பத்துல வந்து ஒரு பொருட்டாவே வைக்க மாட்டாங்க. அதை பார்த்தா அவன் கடிந்து கொள்றாராம். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். 12ல இருந்து 27 ஆடு மேய்த்து கொண்டிருந்த சகோதரனுக்கு சகோதரருடைய சேமம் விசாரிக்க தான் தன் தகப்பனால் அனுப்பப்படுகிறார். அப்ப பாருங்க, அங்கு சகோதரர்கள் பலவர்ண அங்கி அங்க அங்க போய் பார்த்தா, அவங்க அந்த இடத்துல அ மா மா எ ஆடுகள் மேய்ச்ச இடத்துல இல்ல. அங்க ஒருத்தர் வராரு. இதுதான் கர்த்தரின் செயல். அங்க வராரு. இங்க போனா அவங்க பேசிக்கிட்டாங்கப்பா தோத்தானுக்கு போறோமான்னு. அங்க ஓடுறாரு யோசேப்பு. எவ்வளோ பெரிய நல்ல வீட்டுக்கு வந்து அப்பா அங்க அண்ணன் மாரி இல்லன்ட்டு வீட்டுக்கு வந்திருக்கலாம். அந்த அன்பு அங்க இல்லாட்டி அங்க போணும். அங்க போறாங்க. அங்க போகும்போது தான் அவர் பாருங்க 23ஆம் வசனத்துல தண்ணி இல்லாத வெண்கலி போட்டார்கள். முதல்ல வந்து பலவர்ண வங்கியை இழுத்தாங்க. அப்புறம் கொண்டு போட திட்டமிடுகிறார்கள். யூதா அவன் சகோதரனை வென்று அவன் ரத்தத்தை மறைப்பதன் லாபம் என்ன? அங்க ஒருத்தர் ஆள இது பண்றாரு ஆண்டவரு. மீதியாரின் அங்க அங்க பாருங்க எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து அங்க கர்த்தருடைய ஆக்ஷன் தான் நடந்தது. செயல்பாடு தான் போயிட்டு இருக்கு. சில போராட்டங்கள நம்ம நினைப்போம், ஏன் ஆண்டவர் எனக்கு இத அனுமதிச்சு இவ்ளோ கண்ணீர் நான் நெறைய பாடுகள சந்திக்கும் போதெல்லாம் நினைப்பேன். ஆண்டவரே இதுல என்ன இவ்ளோ பாடா இருக்கு? அப்பதான் சொல்லுவாரு. இந்த பாடுக்கு பின்னாடி ஒரு மேன்மை இருக்கு மகளே. நீ அதுக்கப்புறம் நீ சொல்லுவ பாருன்னாரு. உண்மையிலே தான். அந்த உபத்திரப்பட்டதுக்கு அப்புறம் அந்த உபத்திரம் முடிஞ்சு நம்ம அத விட்டு வெளிய வந்த உடனே, நமக்கு அடைவோம் பாருங்க அந்த ஒரு பெரிய சந்தோஷத்த கர்த்தர் நமக்கு வெயிட் பண்ணி வச்சு, அப்படி ஒரு ஆனந்தமாக்கி விட்டுருவாரு. அதுதான் கர்த்தர் செய்ற செயல்கள். குழியில எடுத்து போட்டாரு. அங்க பாத்துங்க, அங்க வந்த மீதியான் கையில 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்து கொண்டு போனார்கள். இதுதான் யோசேப்பினுடைய சஞ்சலம். அவருடைய அடுத்தது பாருங்க, அவருடைய தவிப்பு பாருங்க. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 1ல இருந்து 4. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். எகிப்தின் பார்வோனுடைய பிரதானி போத்திபார் என்றும் வீட்டில் வேலை சேர்க்கப்படுகிறான். 2வது வசனத்துல கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். நீங்க எப்பவும் சொல்லுங்க, கிருபை பெற்றவங்க கூட கர்த்தர் கூட இருப்பார். அதனால கர்த்தர் கூட இருக்கிறார்ன்னு சொல்லிட்டு உங்க வார்த்தைகள் வந்து கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கணும். நீங்க அவர் எப்படி சிந்திப்பாரோ அது மாரி சிந்திக்கணும். நீங்க எல்லாம் தீமையா சிந்திச்சுட்டு அவிசுவாசத்தையும், சந்தேகத்தையும், பயத்தையும் சொல்லிட்டு நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்புறம் சிந்தையில அப்படியே வச்சிருந்தீங்கன்னா, பிசாசு வந்து அசைவாடிருவான்.
ஏன்னா அவனுடைய சரக்குன்ட்டு. அதே நேரத்துல நீங்க கர்த்தருடைய வாக்குத்தத்த வச்சு, விசுவாசத்த வச்சு, தைரியமா ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறும்ன்னு சொல்லி, அப்படி நன்மைக்குரிய காரியங்களை யோசித்து, பேசி செய்தீங்கன்னா, அங்க வந்து பரிசுத்த ஆவியானவர் அசைவாரு. அப்ப எத விதைக்கிறோமோ அதுதான் அறுப்போம். அது தெரிந்து கொள்ளுங்க. இங்க அப்படித்தான் கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவன். ஒருத்தர் கூட கர்த்தர் கூட இருந்தார்னாங்க. காரிய சித்தி உள்ள தாவீதோடே கர்த்தர் கூட இருந்தார். அவன் வர வர விருத்தி நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். யோ எகு பேர் என்ன ஈசாக்கோட கூட இருந்தார். அவன் வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வர்யனுக்கு மகா பெரியவனானான். யோசுவா கூட கூட இருந்தார். கர்த்தர் அவரை மேன்மைப்படுத்தினார். இப்படி ஒவ்வொருத்தர் கூட இருந்து யோசேப்போட குடும்பம் காரிய சித்தி உள்ளவன் சொல்லப்பட்டது. கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவன் எஜமான் கண்டு என்று 4ல இருந்து 6 வசனம் அவன் கையில் எல்லாம் எஜமான் ஒப்படைச்சுட்டான். பாருங்க இவன் எப்படி ஒரு யாராவது ஒரு சிறைக்கு கைதி விற்கப்பட்டிருக்கான். ஒரு அது அவன கொண்டு போய் சொல்லப்போனா வேலைக்காரன். அவன் கையில எல்லாரும் ஒப்படைப்பாங்களா? அதுதான் ஒரு மனுஷன் மேல தேவ தயவு இருந்தா, நடக்காதெல்லாம் நடக்கும். முடியாதெல்லாம் முடியும். அத விரும்பி கேட்டு பற்றிக்கொள்ளுங்க. அதான் சொல்றாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எஜமானின் மனைவி தன்னுடைய இஷ்டத்துக்கு நடக்கும்படி அவளை பிடிச்சு இழுக்கிறா. அவ பாட்டி. அவ புடிச்சு இழுக்கிறா. இது பாருங்க பாடுகள் நிறைய நடக்கல. ஏன் அது நடந்துச்சு? எல்லாம் எல்லா உலகத்தில் போல் நடக்கிறது நெறைய காரியங்கள் நடக்கும். ஆனா கர்த்தர் மீட்டு எடுத்தார் பாருங்க. அதுல மட்டும் இல்லாம பாருங்க உன்னை தவிர அவன் சொல்றான் அந்த வசனத்துல, "உன்னை தவிர வேறொன்றை அவர் எனக்கு விலக்கி வைக்கின்றார்" அப்படி சொல்றான். இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இதுதாங்க நீங்களும். வீட்ல சண்டை போட்டாலும் சரி, வீட்ல பிரச்சனை வந்தாலும் சரி, அமைதியா இருந்துறணும். கூட கூட பேசிக்கிட்டு சண்டை போட்டு அதெல்லாம் தூண்டி விடுறது உங்களுக்கு எதிர்பார்த்தியான ஆளு பிசாசு. அவனுக்கு நீங்க இடம் மட்டும் குடுத்துறாதீங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அதுதான். எல்லா நேரத்திலும் நீங்க ஒரு நாளும் வாய்க்கு ரொம்ப நம்ம காத்துக்கொள்ளணும்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். நம்ம வாய காத்துக்கொள்ளணும், இருதயத்தை காத்துக்கொள்ளணும், சிந்தைய காத்துக்கொள்ளணும். இது 3லயுமே ஆண்டவருக்கு பிரியம் வசனத்த வச்சு நீங்க விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உள்ள சத்துரு உட்புகுதலும் குடியோடுதலும் இராது. இல்லன்னா ஏவாள வஞ்சித்த மாரி தான் வந்து உங்க மனச வஞ்சிச்சுரும். அது மட்டும் இல்ல, மனம் வஞ்சிக்கப்பட்ட உடனே உங்களுக்கு எல்லாமே நெகட்டிவா போயிடும். எப்படின்னா, மனதுல வந்து மறுரூபம் அடைஞ்சா தான் ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்கும். ஆவிக்குரிய மனக்கண்கள் திறந்திருந்தா தான், நீங்க வந்து வேதத்துல அதிசயங்கள் காணப்படும்னு ஆண்டவர் சொல்றத கீழ்ப்படிவீங்க. அவர் நில்லுன்னா நிப்பீங்க, அந்த மாரி கரெக்ட்டா வரும். அதே நேரத்துல நீங்க கொஞ்சம் இறங்கி வந்து, இந்த பக்கம் நல்லா ஜெபம் பண்றீங்க, அங்க போய் சூழ்நிலைய பார்த்த உடனே ஒரே அவிசுவாசத்த பேசுறீங்க. இதுதானே தெரியாது, ஏன் ஆண்டவர் இப்படி செய்தாரு, அப்படி செய்தாரு. எல்லாம் உளர்றீங்க பார்த்தீங்களா, அந்த டைம்ல பிசாசு என்டர் ஆயிடும். அதனால தான் ஒரு நாள் அவிசுவாசமா நிக்காதீங்க. அவிசுவாச வார்த்தை பேசாதீங்க, கவலைப்படாதீங்க, சந்தேகப்படாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் கூட இருக்கிறார் மட்டும் உணர்ந்து நடந்துட்டீங்கன்னா, எத குறிச்சும் கவலைப்பட மாட்டீங்க. அவர் எல்லாம் பார்த்துக் கொள்ளுவார். அப்படின்னு போயிடும். அப்ப உங்களுடைய எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்து உங்களை வழிநடத்த உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 11, 12ல தன் வஸ்திரத்தை அவன் கையிலே விட்டுப்புட்டு ஓடிப் போனான். 11, 15ல அவள் அவன் மீது குற்றம் சாட்டி 15லிருந்து 18 எஜமான் அவருடைய வார்த்தையை நம்பி எப்பவும் ஒய்ஃப் பேச்சத்தானே கேட்பாரு. கேட்டு அவன கோபம் கொண்டான். சிறைச்சாலையில் போடப்பட்டான். 21, 23ல சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் தயவு கிடைத்தது. யோசனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் நடக்க கர்த்தர் செய்ற செயலுங்க. இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் கிடைக்குமா? ஆண்டவர் இப்படிலாம் என்னைய வாக்குத்தத்தம் குடுத்தாரு. என்ன ஆசீர்வதிப்பேன்னாரு. என்னைய வாலாக்காமல் தலையாக்குவேன்னாரு. உன்னை மேன்மைப்படுத்துவேன்னாரு. உன் தலைய உயர்த்து இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஆனா எல்லாமே நெகட்டிவால நடக்குது. அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாருன்னா, நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டும். சூழ்நிலைய நம்புறீங்களா? கர்த்தர் சொன்ன வார்த்தைய நம்புறீங்களா? கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தை நம்பிங்கன்னா, அவர் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார். அவர் உண்மை உள்ள தேவன். அத மட்டும் தெளிவா பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனமாற மனபுத்திரன் அல்ல சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ. அவர் வாக்குத்தத்தம் குடுத்துட்டாரா, அவர் சொன்னதத்தான் செய்வாரு, செய்ததத்தான் சொல்லுவாரு. அத தெரிந்து கொள்ளுங்க. அங்க பாருங்க, அங்கேயும் சிறைச்சாலை தலைவனுடைய கண்கள்ல தயவு கிடைக்குது. இங்க கிடைக்குமா? ஃப்ரீசர்ல போய் அங்க போய் அந்த அவர் கண்ல தயவு கிடைத்து, அங்க அவர் என்ன பண்றாரு? எல்லா பொறுப்பையும் விட்டு ஒப்படைக்கிறார். இதுதான் கர்த்தர் செய்ற மாபெரும் அதிசயம். நீங்க எப்பவுமே தெரிஞ்சு கொள்ளுங்க. நான்லாம் இப்ப வீட்ல இருக்கும்போதெல்லாம் எல்லா நேரமும் ஆண்டவரோடயே உட்கார்ந்து ரொம்ப விரும்புவேன்.
ஊழியம் போறது, அங்க போறதுன்னா, அத விட தேவ சமூகத்துல நீங்க பழகிட்டீங்கன்னா, கவலை, துக்கம் எல்லாமே தொடச்சு எடுக்கப்படும். அவரு கூட உட்கார்ந்து நல்லா நீங்களும் அவரும் அப்படியே பேச, பேச நம்ம ஆண்டவர் கூட பேச அவர் ரொம்ப விரும்புவாருங்க. நீங்க அத பத்தியே ஆண்டவர் கூட எப்படி பேசுறீங்க? பிரச்சனையோட பேசி, மலைய பார்த்து பேசுன்றாரு. நீங்க மலைய பத்தி பேசுறீங்க. என் புள்ள சரியில்ல, என் புள்ள குடிகாரன், என் புருஷன் சரியில்ல, அவர் போக்கே சரியில்ல. எல்லாம் இல்ல, இல்ல. ஆனா நீங்க எப்படி சொல்லணும்? "ஏசப்பா, நீர் கொடுத்த உமது மகனாகிய எனது புருஷனுக்காய் ஸ்தோத்திரம்." கர்த்தர் மேல பாரத்த வச்சுட்டீங்களா? அடுத்தது, "நீர் கொடுத்த உமது பிள்ளைகள எனது கற்பத்தின் கனி உம்மால் கிடைக்கிற சுதந்திரம்ப்பா. நீங்க தான் குடுத்தீங்க இந்த பிள்ளைகள. இந்த பிள்ளைகளெல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா நீங்க தான் சொன்னீங்கப்பா. அதன்படியே செய்யுங்க." சொல்லுங்க. "கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான்." நீங்க சொன்னீங்கப்பா. நான் செழிப்படையணும். இப்படி ஒவ்வொன்னுமே அவர் நாமத்த மகிமைப்படுத்தும்படியா நீங்க சிந்திக்கணும் முதல்ல. அப்புறம் இருதய நிறைவினால் வாய் பேசும். நீங்க டக 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 டகன்னு சூழ்நிலைய பார்த்து வரைஞ்சு தட்டிடுறீங்க. இல்ல. அதனால தான் வேதம் என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள். அதிலிருந்து ஜீவ தண்ணீர் பாயணும். ஜீவ தண்ணீர் பாயுதா? எல்லாம் மரண தண்ணீர்லாம் பாயுது. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். நாவில வந்து மரணமும் ஜீவன் நாவின் அதிகாரம். ஜீவன மட்டும் பேசுங்க. நீங்க எப்படி பேசணும் தெரியுமா? எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் என்னை காத்துக்கொள்ளுகிறார். கண்மணி போல் காத்துக்கொள்றீங்கப்பா. உமக்கு நன்றி அப்பா. என் கால் சறுக்கும் போதெல்லாம் உம்முடைய கிருபை என்னை தாங்குதப்பா. காலைதோறும் என்னை எழுப்புறீங்களப்பா. என் கூட பேசுறீங்களப்பா. என் கரத்த நீங்க பிடிச்சு என்னை வழி நடத்துறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். இப்படிதான் செய்யணும். நம்ம ஒருத்தங்கள பிடிச்சிருச்சுன்னா, அவங்களுக்கு எந்த அளவு புகழுவீங்க. ஐயோ! சிஸ்டர் நீங்க வருவீங்க எதிர்பார்க்கவே இல்லைங்க. வந்துட்டீங்க. ஒரே சந்தோஷம். எவ்வளோ குஷியாயிருவீங்க. டெய்லி இந்த மாரி பண்ணுங்க. ஆனந்த களிப்போட வாழலாம். அதுக்கு பதிலா என்ன பண்றீங்க? ஒரே கொற. இது சரியில்ல, அது சரியில்ல. ஒரே நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். முறுமுறுப்பு ஆண்டவருக்கு ரொம்ப அருவருப்பு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்வளோ கர்த்தர் பார்த்தாருங்க. யோசனை பண்ணி பாருங்க. அந்த 20,00,000 ஜனங்கள வழி நடத்தும்போது, அவங்களுக்கு என்ன கொற வச்சாரு? நல்லா பார்த்துக்கிட்டாரு. அக்கினி ஸ்தம்பமா இரவு நேரத்துல வந்துறாரு. மேக ஸ்தம்பமா வந்து வெயில் இல்லாம காத்துக்கொள்றாரு. சமையல் பண்ணி எதுவுமே பண்ணல. அங்கே எல்லாம் எவ்வளோ பெரிய காரியத்த கர்த்தர் செய்கிறாரு. இதுங்க வந்து இந்த எகிப்திய பேர் நெனச்சுக்கிட்டு நாங்க கொம்மட்டிக்காயையும் நாங்க அங்க அப்படியா சாப்பிட்டாங்க? கிரையேத்தன்ஸ்ல அது ஏன்னா அவன் சோறு வந்து ஃப்ரீயா தான் போட்டான். ஆனா எப்படி போட்டான்? அடிச்சு இதுங்க கொஞ்சம் பஞ்சத்திலே பட்டினி கிடந்தமா சாப்பிட்டாங்க. ஆனா இங்க வந்து ஆண்டவர் திருப்திப்படுத்தி இவங்கள வழிநடத்திட்டு வராரு. இங்க போய் சொல்லுதுங்க. இச்சை உண்டாயிருது. அப்ப கர்த்தர் செய்றாரு. எப்படிப்பட்ட தேவன் நம்மோட இருக்கிறார். அத நெனச்சு நீங்க நன்றி சொல்லுங்க. முறுமுறுக்காதீங்க, அவிசுவாசப்படாதீங்க, சந்தேகப்படாதீங்க, பயப்படாதீங்க. நீங்க அவன் உலகம், மாமிசம், பிசாசு சொல்றத நிறுத்திட்டு, ஆண்டவர் வசனம் என்ன சொல்லுதோ, இத பாருங்க. அவன் வார்த்தைய சந்தேகப்படுங்க. ஆசீர்வதிக்கப்பட்டுருவீங்க. இதுதான் ஆவிக்குரிய ஜீவியம். நான் முன்ன சொல்றேன், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நீங்க எப்படி எல்லாமோ பண்ணியிருக்கலாம். ஆனா ரட்சிக்கப்பட்ட பின்னர், ஆண்டவர் வந்து எப்பவுமே நமக்கு வந்து 3 மனிதர். ஆவி மனிதன், ஆத்தும மனிதன், அது மாரி சரீரம் மனிதன். 3 இருக்கிறாங்க. அதுல ஆவி மனிதன்ல ரட்சிக்கப்பட்டவன கர்த்தர் நம்முடைய ஆவியில நமக்கு எல்லாவற்றையும் நம்ம சுத்திகரித்து இது பண்ணி, அங்க வந்து ஆவி வந்து அத முத்திரிச்சு அத சீல் பண்ணிட்டாரு. அப்பழுக்கற்றதா மாத்திட்டாரு. அதனால தான் இயேசுவின் நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். அவர் 1 கொரிந்தியர் 1:31 சொல்லுது, அவரே நீதியும், ஞானமும், பரிசுத்தமும், மீட்புமானார். இதெல்லாம் முடிச்சுட்டாரு நம்மள. இன்னும் நான் பாவியா இருக்கிறேன். நான் ஆவியா இப்படி பேசாதீங்க முதல்ல. நீங்க அத தாழ்மைன்னு நினைக்கிறீங்க. இப்ப நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள். நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா, இயேசுவின் பிள்ளை. பயமே இல்ல. அதான் சொல்லணும். அவர் கரத்துக்குள்ள என்ன வச்சிருக்காரு? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். புது சிருஷ்டியா இருக்கிறேன். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. இப்படி பேச கற்றுக்கொள்ளுங்க. தயவு செய்து வார்த்தையின்படி வாழலாம். அப்படி வாழும்போது உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். இந்த பாருங்க யோசேப்பு கூட யார் இருந்தார்? எவ்வளவு சஞ்சலம், தவிப்பு எல்லாம் ஓடி போயிடுச்சு இல்லையா? அதுக்கப்புறங்க நித்திய மகிழ்ச்சி கொடுக்கும்போது அவர் சொல்றாரு, நித்திய மகிழ்ச்சி அவருக்கு வந்தது எப்போன்னா, சங்கீதம் 95 படியே ஆதியாகமம் 40 அதிகாரம் 1ல இருந்து 2 பானபாத்தக்காரன் சுயம்பாகி இருவரும் குற்றம் சுமந்தார்கள் செய்தார்கள். யோசேப்பு சிறைச்சாலை இடத்தில் 2 மனிதர்கள் போடப்பட்டார்கள். 6ல இருந்து 8 வரைக்கும் அவர்கள் சொப்பனம் கண்டு கலங்கின யோசேப்பு அவர்கள் அந்த யோசேப்பு அங்க போய் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கல.
அங்க போய் என்ன கேட்கிறாரு, இன்னைக்கு ஏன் உங்க முகம் துக்கமா இருக்கு? நாங்க இப்படி ஒரு சொப்பனம் கண்டோம். அப்ப கூட சொல்லுங்க எனக்கு அர்த்தம் தெரியும் சொல்லவே இல்ல. அவன் எப்பவுமே சொல்லுவான் ஆண்டவர உயர்த்தி உயர்த்தி. அதனால தான் பாருங்க அங்க சொல்றேன். இன்று உங்கள் மூங்கள் துக்கமா இருக்கிறது என்ன? 8 சொப்பனம் கண்டோம். அதற்கு அர்த்தம் சொல்ல யாரும் இல்லை அப்படின்னு. சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியது அல்லவா? அங்கேயும் பாருங்க ஆண்டவர தான் உயர்த்துறாப்புல. நீங்க கூட ஒவ்வொரு நிமிஷம்ங்க உங்க வீட்ல நீங்க வாழ்றது, நீங்க உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இரவுகள் இரவும் பகலும் பாதுகாப்பு எல்லாமே ஆண்டவர் தந்தது. உங்க குடும்பம் கர்த்தர் தந்தது. புருஷன கர்த்தர் தந்தது, மனைவிய கர்த்தர் தந்தது, பிள்ளைகளை கர்த்தர் தந்தது, வேலை கர்த்தர் ஞானம், புத்தி, அறிவு எல்லாமே அவர் தந்தது தாங்க. அத மட்டும் நீங்க எப்பவும் நினைத்துக் கொள்ளணும். அது பாருங்க, அப்புறம் சொப்பனம் அத சொல்லும்போது அவங்க பாருங்க அவங்க சொப்பனம் நிறைவேறிச்சு. ஆதியாகமம் 41:1 பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டாரு. அங்க பாருங்க 7 பசுக்கள் அழகும் புஷ்டியும் அவலட்சணமான 7 பசுக்கள். சொப்பனம் 2ஆம் சொப்பனம் 2லிருந்து 7 செழுமையான கதிர்கள், அவலட்சணமான 7 கதிர்கள். 8 பார்வோன் மனம் கலங்குதல் 9லிருந்து 13 வசனம். சிறைச்சாலையில் சென்று விடுதலையான பானபாத்திரக்காரர் யோசேப்பை பற்றி சொல்லுதல். அப்பதான் ஞாபகம் வருது, அங்க ஞாபகம் வருது. ஆண்டவருக்கு தெரியும் எப்போ உங்கள உயர்த்தணும். எப்போ இந்த நேரத்துல இப்படி நடந்தான்ட்டு அப்ப அங்க சொல்றாரு. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரவன் இன்னைக்கு கூட உங்க பிரச்சனையில கர்த்தர் தீவிரமாய் இறங்கி கிரியை செய்கிறார். பயப்படாம இருங்க. வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்துக்கு வந்தான். பார்வோன் யோசேப்பிடம் சொப்பனத்தை சொல்லி அர்த்தம் கேட்கிறான். நான் அல்ல தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு. நம்முடைய பைபிள் இருக்கிற வார்த்தையை தான் எல்லாம் உலகத்துல பேசுறாங்க. மங்களகரமான வார்த்தைன்றாங்களா, மங்களகரமா இருக்கணும்ன்றாங்களா, அதெல்லாம் பைபிள் இருக்கிறதா அருளி செய்கிறார். எப்போது யோசேப்பு கர்த்தரையே உயர்த்தி காட்டுகின்றான். 17லிருந்து 32 வரை கர்த்தர் வெளிப்படுத்தின சொப்பனத்தின் அர்த்தம் சொல்லப்பட்டு, அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கர்த்தரின் ஆலோசனை பார்வோனுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு 33லிருந்து 37 வரைக்கும். 38ல அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரனை நோக்கி விசேஷித்த ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்று சொல்றாரு. 39, 40, 41, 44 வரைக்கும். எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு. ஒருவேளை உங்க பிள்ளைகள் கூட எல்லா வசதி இல்லாம வேதனையோட படிச்சு வேலை கிடைக்காம இருக்கலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்க பிள்ளைகள அதிகாரி ஆக்கினேன். விசுவாசிங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுங்க. ஆண்டவர் சொல்லும்போது இந்த செய்திய உங்களுக்கு குடுக்குறாருன்னா, அந்த செய்தியில இருக்கிற ஒவ்வொரு வசனத்த பிடிச்சு கொள்ளணும். அதுதான் உன்னை அதிகாரி ஆக்கினேன்னு சொல்றாரு. அது பார்க்கும்போது இது மாரி தான். முதலாவது கர்த்தர் யோசேப்பை தனிமைப்படுத்துகிறார். அதான் சஞ்சலம். 2வது புடமிடுகிறார். அதான் தவிப்பு. 3வதாக நித்திய மகிழ்ச்சி, பிரமிப்பு உண்டாகும்படி உயர்வு. இவ்வளவு நாட்கள் நீங்க சஞ்சலத்திலையும், தவிப்பிலையும் கடந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு சொல்றார் கர்த்தர், உங்கள் நித்திய மகிழ்ச்சியினால், இனி உன் வாயை நகைப்பினாலும், உன் உதடுகளை கெம்பீரத்தால் நிரப்புவேன். எந்த பிள்ளைக்கு நீங்க ஆசீர்வதிக்க வேணும் ஆண்டவரே நீங்க கேட்டிருக்க அந்த பிள்ளையை கர்த்தர் உயர்த்தி, உங்கள் கண்கள் அவன் மேன்மை அடைவதை நீங்க பார்ப்பீங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. அதனால இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட தெய்வ பிள்ளைகள் ஒரு நாளும் பயப்படாதீங்க. கர்த்தரால் மீட்கப்பட்ட திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமையில் இருக்கும். கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்று விசுவாசிங்க. உங்க கண்கள் அதிசயத்தை காணும். நாம் ஜெபிப்போமா? எங்களை மிகுதியாய் நேசிக்கிற அன்புள்ள இரட்சகர், உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிக்கும்போது யார் அதை தடுக்க முடியும் சுவாமி? இந்த பிள்ளைகள் என்னென்ன காரியத்துல சஞ்சலப்பட்டு தவித்து நிற்கின்றார்களோ, அன்றைக்கு யோசேப்போட நீர் கூட இருந்து காரியம் சித்தி பெற்று அவன் தலையை உயர்த்தினது போல ஆண்டவரே, சிறுமைப்பட்ட தேசத்தில் கர்த்தர் என்னை பலுக பண்ணினார் என்ற வார்த்தையின்படி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து காத்துக்கொள்வீராக. ரிஷிக்க பூலக துனிகர துனி சந்துரபா வீரமான துனி சந்துரிக்க பலபா தீரிக ஸ்ரீமதி சோர்ந்து போகாது. நன்றாக படித்திருக்கிறேன். நான் படித்த படிப்புக்கு எனக்கு வேலை கிடைக்காமல் ஒரே தொல்லையாய் தனிமையில் இருக்கிறேன் என்று புலம்புகிற உன்னை பார்த்து சொல்கிறார். சீக்கிரத்திலே கர்த்தர் உனக்கு ஒரு உயர்ந்த பதவியை கொடுத்து உன் தலையை உயர்த்துவேன். விசுவாசி என்று சொல்கிறார். உன் கண்கள் அதிசயத்தை காணும். உஷபல்லிகதுனி ஷம்பில மீக்கரதுனி கதுனி சந்துனிகா பாக்கிய லட்சுமி. ஆண்டவரை மிகவும் நேசிக்கிற மகள். எனக்கு வேண்டிய பணம் எல்லாம் இருக்கு எனக்கு. ஆனா எனக்கு நிம்மதியே இல்லையே என்று புலம்பி தவிக்கிற உன்னை பார்த்து சொல்கிறார். உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை கர்த்தர் மேல் வந்தது. இன்றையிலிருந்து நீ சொல்லு. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும், உன் அரண்மனைக்கு சுகமும் தங்கியிருக்கும் என்ற 122ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணு. அந்த வசனம் உன் வாழ்க்கையில் கிரியை செய்யும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏன்னா வேதம் என்ன சொல்கிறதுன்னா, அவர் அனுப்பின வசனம் வெறுமையாய் அவரிடத்தில் திரும்ப தான் அனுப்பின காரியமாக வாய்த்து விட்டு திரும்பும் என்ற வார்த்தையின்படி
வசனத்தை பிடித்து ஸ்தோத்திரி, உன் கண்கள் அதிசயத்தை காணும். விஷபிலிபி தரிகந்துரி சந்துரி கபாலா வீரபூக்கரபாலா. பீட்டர், சோர்ந்து போகாதே. சிறு வேலையை செய்கிற ஒரு மனிதன் நீ. அதாவது வீடுகளுக்கு இந்த சுண்ணாம்பு அடிக்கிற பிள்ளை நீ. ரொம்ப பாடுகள் மத்தியிலும் எசப்பா எசப்பா நீ கதறி கொண்டிருப்பதை கர்த்தர் காண்கிறார். சிறுமையும் எளிமையுமான உன்னை கர்த்தர் நினைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் தலை உயர்த்தப்படும். ஸ்தோத்திரம் பண்ணு. பிரமிக்கத்தக்க அதிசயங்களை உன் கண்கள் காணும். உஷபில்லபி தரிகரது சந்துரிகபா. செல்வின், சோர்ந்து போக வேண்டாம். குடும்பத்தை குறித்து அநேக பாரங்களை சுமந்து சுமந்து பயந்து இருக்கின்றாய். பயப்படாதே. நான் உன்னோட கூட இருக்கிறேன். திகையாதே. நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். விசுவாஸ். ஷபில்லபி தரிகலது சந்துரக பலபா. நாங்கள் மெய் நன்றியோடு நன்றியோடு மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பிள்ளைகள் என்னென்ன காரியத்தில் அற்புதம் அதிசயம் இயேசுவின் நாமத்தில் நடக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, இயேசுவின் நாமம் மகிமைப்படும்படி அற்புதம் நடப்பதாக. நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். ஆமென். தேவ பிள்ளைகளே, இந்த செய்தி உங்களோடு பேசியிருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.